ருத்துராஜ் கைக்வாட் வர்சஸ் பிஆருக்கு பில் கட்டுற சுப்மன் கில். எஸ் கைஸ், இந்த பிரச்சனையை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. ஸோ உங்களோட ஃபேவரட் பிளேயர் செஞ்சுரி அடித்தா செலிப்ரேட் பண்ணுறது இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் கைஸ். பட் மற்ற பிளேயர்ஸை பார்த்து கதறது இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கில் அடித்த அந்த உலகத்தரமான செஞ்சுரியால் கில்லோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் உயிர் வந்துடுச்சு. அவங்க கோமாளித்தனமான சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கைஸ், நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு பிக் பென் ஸ்டோக்ஸை சிஎஸ்கே ஐபிஎல் 2026 ஆப்ஷனில் எடுத்துன்னு வரணும் சிஎஸ்கே டீமுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல் சிஎஸ்கே எடுத்துன்னு வர முடியுமோ அதை பற்றியுமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஐபிஎல் 2026 பென் ஸ்டோக்ஸ் இன் சிஎஸ்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கைஸ். இதுக்கு ரெண்டு கிரைட்டீரியா. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்தால் டெஃபினட்டாக பென் ஸ்டோக்ஸை சிஎஸ்கேல எடுக்க முடியாது. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கேக்கு வருவார். ஸோ வி வில் அஸ்யூம் தட் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கேமே ஆல் அவுட்டாக போவாங்க. ஸோ பென் ஸ்டோக்ஸுக்கு சிஎஸ்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 16 to 18 crores எடுத்துன்னு போகணும். ஸோ அப்படியுமே போனாங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு செம்ம ஆடட் அப் அட்வான்டேஜ். பிகாஸ் சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் தேவை. அந்த ஒரு பிளேயர் பேட்டிங்குமே நல்லா விளையாடும் அண்ட் நம்பர் 6ல் ஃபினிஷுமே பண்ணி கொடுக்கணும் அண்ட் மிடில் ஓவர்ஸ் அண்ட் பவர் பிளே பவுலிங்குமே கேப்பபிளாக இருக்கணும். ஸோ அது ரெண்டு கிரைட்டீரியாஸுமே பென் ஸ்டோக்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. அது இல்லாமல் இன்னொரு கிரைட்டீரியாமே எடுத்துன்னு வர்றாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2023 பார்த்துருப்பீங்க, தோனிக்கு செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் நம்மளோட பென் ஸ்டோக்ஸ். ஒரு பக்கம் ஃபீல்ட் செட் அவுட் பண்ண இன்னொரு ஆஃப் ஸ்டேஜ் தோனி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாடுக்கு அதிகமாக தேவையாக இருக்கிறதுனால பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கேக்கு வந்தால் இன்னொரு பெரிய ஆடட் அப் அட்வான்டேஜ். ஸோ தட் ருத்துராஜ் அவருடைய ஃப்ரீடமாக நல்லா போய் விளையாடலாம். ஸோ அண்ட் ஒரு பிக் மேட்ச் வின்னர் பென் ஸ்டோக்ஸ் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணின்னு இல்லை. ஐ மீன் T20s விளையாடுறதுல வர. ஸோ எப்படி எடுக்கலாம் வர நம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் சொன்னல கைஸ், ஒரு பிக் மேட்ச் வின்னர் 2022 பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலாந்துக்கு கப்பு ஜெயிக்க கொடுக்கறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருந்தார். ஸோ அதனால பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கே கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அவரை நம்பி அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அதை பேபேக் பண்ண தான் போகிறார். 2023 விளையாட வைக்க முடியல. ஸோ அப்போ எல்லாத்தையுமே இப்போ எடுத்துகிட்டு அவரை விளையாட வைக்க சிஎஸ்கே கண்டிப்பாக யோசிப்பாங்க. வந்தால் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ ஓகே, வந்தால் வாங்குவாங்க. பட் அவர் வரவே முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஒரு ஐபிஎல் 2026க்கு பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஐபிஎல் புது ரூல்ஸாக போட்டிருந்தாங்க. தட் எந்த ஒரு ஃபாரின் பிளேயருமே ஸோ ஐபிஎல் மெகா ஆப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி ஆப்ஷனுக்குமே ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. பட் இன்ஜுரி ரீசன்ஸ் இருந்தால் அவங்க அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் பென் ஸ்டோக்ஸுக்கு எந்த ஒரு இன்ஜுரி ரீசன் இருந்ததில்லை. அவர் பர்சனல் ரீசனுக்காக போனார். ஸோ ஒரு பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கைஸ், ஐபிஎல் டிஆர்பிக்காக ஏதாச்சும் பண்ணி பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கே அந்த ஆப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே ஆல் அவுட் போய் பென் ஸ்டோக்ஸை எடுக்க தான் போகிறாங்க கைஸ். ஓகே கைஸ், இதுதான் பென் ஸ்டோக்ஸ் பற்றி இருந்துச்சு. இப்போது நம்மளுடைய பிஆருக்கு பில் கட்டுற கில் அண்ட் ருத்துராஜ் கைக்வாடோட கான்ட்ரவர்சிக்கு வரலாம். ஸோ இந்த கான்ட்ரவர்சி எதுக்கு திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிட்டாரு அவரோட கேப்டன்சியாகி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். இங்கிலாந்துக்கு எதிர்க்க ஒரு செம்மையாக தான் செஞ்சுரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செஞ்சுரி தான். கில் ஒரு டெக்னிக்கலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர் தான். பட் கைஸ், அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தாலுமே இங்கிலாண்டோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங்காக இருந்தாலுமே செஞ்சுரி வி வில் அக்ரி தட். பட் கைஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ருத்துராஜ் ஃபேன்ஸ் எதுக்கு ருத்துராஜ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா T20s வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் ருத்துராஜ் அண்ட் சுப்மன் கில்லோட ஸ்டாட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போதைக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருத்துராஜ் இஸ் ஃபார் பெட்டர் தென் சுப்மன் கில் இன் T20s. ஸோ அதனால தான் ருத்துராஜ் கைக்வாட் T20s ஆட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. இங்கே யாருமே டெஸ்ட்டில் ருத்துராஜ் கைக்வாடை ஆட் பண்ணுங்க, சுப்மன் கில்லை தூக்குங்க அப்படின்னு சொல்ல. ஸோ ஓகே, ருத்துராஜ் கைக்வாட் டெஸ்ட்டில் எடுத்துன்னு வந்தாலுமே ஸோ எந்த ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஒரு ட்ராப் பண்ண தான் போகிறாங்க. பட் கில்லுக்கு கிடைக்க மாதிரி ஒரு பேக்கிங் எந்த ஒரு பிளேயர் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ருத்துராஜை விட்டுடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரஜத் பட்டிதார் எடுத்துக்கலாம் கைஸ். ரஜத் பட்டிதார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு டெபியூ பண்ணார். ஸோ அப்போ ஒரு டெஸ்ட்டில் தான் டெபியூ பண்ணார் ஃபர்ஸ்ட்லி. ஸோ அவரால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால அவரை ட்ராப் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி ட்ராப் நீங்கள் சுப்மன் கில்லுக்கு பண்ணீங்களா? அவங்க எவ்வளோ மேட்ச் ஃபெயில் ஆனார் சுப்மன் கில். பட் தே ஹவ் பேக்கட் சுப்மன் கில் அண்ட் இப்போ கேப்டனாக கூட போட்டாங்க. இப்போ கேப்டனாக போட்டால் அவரை தூக்க முடியாது. அவர் எல்லா மேட்சுமே விளையாடே ஆகணும். பிகாஸ் கேப்டன் ஒரு அந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் வந்துவிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் யாராக இருந்தாலுமே கிடைக்காது. இப்போ சாய் சுதர்ஷன் எடுத்துக்கலாம். சாய் சுதர்ஷன் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் யாருக்குமே கிடைக்காது. பட் நம்மளுடைய பிஆருக்கு ஏஜென்சி எல்லாம் நல்லா வச்சுட்டு இருக்க கில்லுக்கு கிடைக்கும். ஸோ பட் அந்த
அதர் பிளேயர்ஸுக்கு பிஆர் ஏஜென்சி நல்லா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும் கைஸ். ஓகே, ருத்துராஜ் கைக்வாட் ஃபேன்ஸுக்கு எதுக்கு போட்டு கட்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ருத்துராஜ் கைக்வாட் ஃபேன்ஸுக்கு. ஸோ உங்களுடைய பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் உங்களுடைய பிளேயரை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போங்க. அதை விட்டு வேற பிளேயர்ஸ் மேலே வன்மத்துக்கு கருத்து இதெல்லாம் பண்ணக்கூடாது கைஸ். பிகாஸ் இப்போ ருத்துராஜ் கைக்வாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மை இந்தியாவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பட் சுப்மன் கில்லுக்கு மேலே இவ்வளோ வன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்பாபே சீரீஸ் நடந்துச்சு கைஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாட் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார் 4 T20ஸ்லுமே. பட் அவரை ட்ராப் பண்ணாங்க 5th T20க்கு. எங்கே மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைச்சிட்டு அவர் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து அவர் சீரீஸில் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக பச்சையாக பொலிட்டிக்ஸ் காட்டி ட்ராப் பண்ணாங்க ருத்துராஜ் கைக்வாடை. ஸோ அப்போ எல்லாம் அவங்களுக்கு இது தெரியல போல இருக்குது. இப்போது அந்த மாதிரி ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணும்போது இப்போது ஒரு பிளேயர் இவ்வளோ பேக் பண்ணி அந்த ஒரு கோமாளித்தனமான ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு செஞ்சுரி அடித்தா அதை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. பட் ஒரு பிளேயருக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுற பிளேயர் வேறு ஃபார்மேட்டில் எப்படி விளையாடிருக்காரு அப்படின்னு பார்க்கல போல இருக்கிற கேஸுங்கெல்லாம். ஸோ இதை பற்றி என்ன சொன்னாலுமே ருத்துராஜ் கைக்வாடை அவங்க டீமில் எடுக்க போகிறது கிடையாது. ருத்துராஜ் கைக்வாடை இப்படி தான் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு அந்த யார்க்ஷயருக்காக விளையாட போகிறாரு. ஸோ அங்கே போய் ஒரு இந்தியாவுக்காகலாம் செலக்ட் ஆக வாய்ப்பு கிடையாது கைஸ். ஸோ அவருடைய டெக்னிக்கை போய் இம்ப்ரூவ் பண்ண சிஎஸ்கேக்கு நல்லா விளையாட முடியும். ஸோ அதுதான் அவருடைய க்ரைட்டீரியா அந்த மாதிரி இருக்கதா போகுது. ஸோ ஒரு இந்தியாவுக்காக விளையாடுறதெல்லாம் கண்டிப்பாக கஷ்டம் கைஸ். பிகாஸ் ஒருத்தர் இருக்கிறாரு கேப்டன். ஸோ அவரெல்லாம் இருக்கிற போது ஒன்றும் பண்ண முடியாது. ரோஹித் சர்மாவே எடுத்துட்டாங்க கேப்டன்சியில். இப்போ ருத்துராஜ் கைக்வாட் எந்த கணக்கு கைஸ். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். நீங்கள் நினைக்கிறீங்க கைஸ் பிஆருக்கு பில் கட்டுற சுப்மன் கில் பற்றி? ருத்துராஜ் கைக்வாட் T20ஸ்ல பெட்டர். ஸோ அது யார் இருந்தாலும் ஒத்துக்கினதாக போகணும். ஸோ பார்க்கலாம் கைஸ் என்னென்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.